நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மொத்தமாக சமூகத்தில் நம்மை கொள்வதற்காக செலுத்துவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை ஆராதிப்பது என்பது கிடைக்கப்பட்ட பாக்கியம். தேவன் நற்றவர்களாய் ஒரு காலத்தில் இருந்தோம். இப்போது தேவன் நம்மளை ரட்சித்து அவரும் தேவனாகவும் நாம் அவருடைய கனமாய் இருக்கும்படியாக கிருபை செய்து என்று செலுத்துவோம். தேவனை ஆராதிப்பதற்கு நாம் தாமதப்படக்கூடாது, சோம்பல் படக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வது எவ்வளோ நன்மையும் திருவமாக இருக்குது. தாவீதுக்காக வாஞ்சித்தார். ஆகவே தேவனை ஆராதித்து பாருங்க எவ்வளோ பேர் இல்லை. தேவன் ஆராதிக்கப்படத்தக்கவர். அவர் ஆண்டவர் மனிதனை ஆளுகை செய்வார். ஆண்டவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு முன்பாக சபையில் இருக்கார். தேவன் இல்லைன்னா நம்ம யார் ஆராதிக்கலாம்? சும்மா தான் ஆராதனை செய்வோம். அதனால் தேவ ஆவியானவர் இப்படி இருக்கிறார் நமக்கு முன்பாகவே நாம் அவருக்கு இருக்கிறாருன்ற அந்த பயம் நம்மளுக்கு இருக்கணும். ஆகவே வீணான காரியங்களை பேசக்கூடாது, கருத்து செய்யக்கூடாது. வேதம் வாசிக்கலாம், அந்த வார்த்தையை தியானிக்கணும், ஜபம் செய்யணும். இப்படியாக ஒரு சமூகத்தில் நாம் காணப்படணும். தேவன் அதை காண்கிறவராக இருக்கிறார். ஆகவே பயபக்தி நம்ம இடத்துல இருக்க வேண்டும், ஒழுங்கிருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் கைக்கொள்ளணும். ஏதோ கேட்டு விட்டு நம்ம அப்படியே எப்போதும் போல இருக்கக்கூடாது. மற்ற ஜனத்துக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் நம்ம இருக்கணும். அதுதான் நல்லது. ஆகவே நாம் தேவனை இன்னைக்கு ஜெபிக்கும்படியாக நாம் தலைகளை வணங்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் இன்றும் ஆராதனை அன்பின் தகப்பனே நன்றோடு துதிக்கிறேன். இது ஆண்டவரே மட்டுமாக நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கூட்டி சேர்த்த சகோதர சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் உண்மை ஆராதிப்புக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதரிகளும் கொண்டு வந்து நாமத்தை மேம்படுத்த ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் மட்டுமாக ஆண்டவரே இந்த சமூகத்தில் நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்களுக்காக நீ தேடி வந்து ரட்சித்தேன். எங்களுக்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினேன். நீ ஜீவனையும் தந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இதை நாங்கள் எப்போதும் மறவாமல் ஆண்டவரே இதயத்தில் ஆழத்திலிருந்து எப்போதும் நன்றி செலுத்துவதாக இருப்பது செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே இது ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை தந்த ஒரே தெய்வம் நீதான் ஆண்டவரே. வேறு தெய்வம் இல்லை கர்த்தாவே. ஆக எங்களுக்கு நீரே பாதுகாவலர், நீரே அரணம் கோட்டையும் துருகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இது ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீ எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஒன்றும் மற்றவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே இது ஆண்டவரே கல்லு மனுக்கு மறித்தேன், ஞானிகளுக்கு மறித்தேன். இது ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத கற்றுக்கொள்ளப்படுகிற பாடல்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இதாண்டவரே இந்த செய்தியும் இந்த ஆண்டவரே தேவ ரகசியங்களை எங்களுக்கு அறிவித்து இதாண்டவரே உன்னதத்தில் இருக்கும்படியாக எங்களை உயர்த்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகவலே இந்த சிலாக்கியப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறக்கமாயிரும். இதை ஆண்டவரே இந்த ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நடைபெறுகிற காரியங்கள் ஒவ்வொன்றோட நாமத்துக்கு மகிமைக்கு தேவைப்பட்ட ஆண்டவரே. பாடல் இசை ஜபம் யாவும் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும். இது ஆண்டவரே வார்த்தை கேட்கிற ஆத்துமகனே ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். இதோ கர்த்தாவே வார்த்தையை பேசுகிற இந்த தாசனை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியை நினைத்து தேவ ஞானத்தினாலும் வல்லமையோடு பேசுகிறவர்கள் செய்யும் ஆண்டவரே. வார்த்தையானது புறப்பட்டு வரும்போதே நீங்கள் தலைக்கு மேல் செல்லாமல் எங்கள் ஆத்மாக்குள் சென்று ஆண்டவரே அது பலன் தரும்படியாக செய்யும். இதோ ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசித்து இதோ ஆண்டவரே கிருபை பற்றுகளை கடந்து செல்லும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் வெறுமனை கேட்காமல் விசுவாசத்தோடு கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த எம்மாவூர் ஸ்டேஷன் ஆமாண்டவரை 2 பேர் நடந்து கொண்டு சென்றிருந்தார்கள். வழியில் ஆண்டவரே நீர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இதோ அவர்கள் பேசிக்கொண்டு சென்றதை கேட்டீர் ஆண்டவரே. இதோ ஒன்றுக்கும் இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை விட்டு அநியாயமாக போய்விட்டார், அவர் என்னை தேவையில்லாமல் மறித்தார் என்று இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு சென்றார்கள் ஆண்டவரே. அப்போது அவர்களோடு கலந்து தீர்க்கதரிசிகள் குறித்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் வாசித்ததில்லையா? இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாத மந்த புத்தி உள்ள முட்டாள்களாக இருக்கிறீர்களே என்று அவளை கடிந்து கொண்டு இதோ ஆண்டவரே அவளுக்கு அந்த அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவர் ஆய்வுக்குரிய கண்களை திறந்தது ஆண்டவரே. அவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் மந்த புத்தி
புத்தி இல்லாதவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை விசுவாசத்தை நடக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வார்த்தை கேட்ட நாங்கள் இதோ ஆண்டவரே எப்படி வளர்ந்தவர்களாக கணக்கு கிருபை செய்யும். சபையை பொறுப்படுத்திக் கொள்ளும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொருளாதார பிரசாசன அந்த சக்திகள் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே சபையுடைய தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும். கர்த்தாவே ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. முற்றமாக தாழ்த்தி உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆராதனைக்கு முதல் பாடலாக கர்த்தாவே என் பலனே என்ற பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கீழே டான்ஸாக இருப்பாங்க, மன்னிக்கலாம். அடுத்த பாடலாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பாடலை பாடுவோம்.
செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இதோட ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமாண்டவரே, நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் தேவை. ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு விசுவாசம் தேவை. ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தாவே ஆண்டவரே இதோ விசேஷித்த ஒன்றை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறீர். அந்த விசேஷித்த ஒன்று தான் 6வது புலனாகிய அந்த விசுவாசமாக இருக்கிறது தகப்பனே. இதோ உலகத்துக்கு அந்த 6வது புலன் இல்லை. இன்றைக்கு மனுஷங்கள் ஆண்டவரே 5 புலனோடு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்களாக ஆண்டவரே அவர்கள் இழக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே இதோ கிருபையாய் நீர் எங்களுக்கு அந்த 6வது புலனை கொடுத்திருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி அப்படியே ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு ஆண்டவர் அந்த புலனை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இதோ 5 புலன்களை ஆண்டவர் கர்த்தாவே மனுஷன் உபயோகிக்கிறான். ஆனால் அந்த 6வது புலனை அவன் உபயோகிக்காதபடியால் கர்த்தாவே அது செயலிழந்து போய்விடுகிறது தகப்பனே. இதோ ஆண்டவரே மனுஷன் கண்களை உபயோகிக்கிறான். கர்த்தர் எனக்கு கண்களை கொடுத்திருக்கிறார் என்று அவன் ஆண்டவரை பார்க்கிறான். அவன் ஆண்டவரை அந்த கண்களின் மூலமாய் அநேக காரியங்களை அவன் செய்கிறான். ஆமாண்டவரே இதோ அந்த கண் தெளிவாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். கர்த்தாவே இதோ மனுஷன் ஆண்டவர் அந்த காதுகளினுடைய கர்த்தாவை காரியத்தில் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். நன்றாக காது கேட்க வேண்டும் என்று அவன் ஆண்டவர் மிகவும் கருத்தாக கவனிக்கிறான். ஆமாண்டவரே ஒவ்வொரு புலனை குறித்து மனுஷன் மிக அக்கறை கொள்ளுகிறான். ஆனால் தகப்பனே இதோ விசேஷித்த புலனாகிய அந்த விசுவாசத்தை குறித்து மனுஷன் அக்கறை இல்லாமல் இருக்கிறான். ஆமாண்டவரே மனுஷன் அதை உணராமல் இருக்கிறபடியால் அந்த விசுவாசம் என்ற அந்த புலனை குறித்து அந்த 6வது புலனை குறித்து அவன் அக்கறை இல்லாமல் இருக்கிறான். ஆகவே ஆண்டவரே நித்திய ஜீவனை இழந்து போகிறான். ஆனால் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உலக தோட்டத்திற்கு முன்பாக நேர் யாரையெல்லாம் முன்குறித்தீரோ, யாரையெல்லாம் தெரிந்து கொண்டீரோ, யாரையெல்லாம் ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்தீரோ இதோ அவர்களுக்கு ஆண்டவரே அந்த 6வது புலனை அடையாளம் கட்டுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவரை முதலிடம் கொடுக்க முடியாது. இதோ கர்த்தரை நம்பி ஜீவிக்க முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும்படியான ஆண்டவரே அந்த ஒரு கர்த்தாவை கிருபையை கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை விசுவாசிக்கும் மட்டும்தான் ஆண்டவரே இதோ அந்த நித்திய ஜீவன் ஆமாண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் அப்படியாய் தகப்பனே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஜீவியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது தகப்பனே. ஆமாண்டவர் துகத்தாவே வறண்டு போன வாழ்க்கையை உலர்ந்து போன வாழ்க்கையை உலர்ந்து போன ஆண்டவரே துகத்தாவே என்னுடைய ஜீவியத்தை உயிரடைய செய்கிறது தகப்பனே. ஜீவனுள்ள வாழ்க்கையாய் மாற்றி விடுகிறது ஆண்டவரே. ஜீவனுள்ள கர்த்தாவே ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரை கொண்டு வருகிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை செழிப்பின் பிள்ளையாக மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அந்த யோசேப்பை போல ஆண்டவரே அவன் செழிப்பின் குமாரனாக இருந்தான் தகப்பனே. அப்படியாய் தகப்பனே இதோ எங்களுக்கு அந்த ஜீவியத்தை கொடுத்திருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் யாராவது வந்து கொண்டு இருப்பார்கள் விதமாய் கொண்டு வாரும் தகப்பனே. இதோ நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் உலகம் ஆண்டவரே அடிமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டி ஆண்டவரே அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். சுபாவங்கள் மாறுகிறது. பரிசுத்த ஜீவியம் வருகிறது. நன்றி ஆண்டவரே. இது ஜீவியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. சபையை ஆசீர்வதி. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் என்ன வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தாரு தாப்பனே. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை கேட்டு அந்த வார்த்தைக்கு ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அந்த வார்த்தையினுடைய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களை ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம்.
எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேதவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாரும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு இந்த அருமையான ஒரு நாளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சில தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். பிரேத குழி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். பிரேத குழி, கிரேவ். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில செய்தியிலிருந்து ஒரு பாகத்தை நான் வாசிக்கிறேன். மணவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி 1962ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி திருவிதரிசி இந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். அவர் செய்தியை திருவிதரிசி இப்படியாக சொல்லுகிறார். உங்களிடத்தில் புத்தகம் இருக்கின்றால் பழைய புத்தகம், அதில் 108வது பக்கம், ஏறா கிடையாதவர்கள், அது 108வது பக்கம். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் உரைப்பாயாக, இந்த எலும்புகள் உயிரடையுமா? சபை தோன்றும் 4 கட்டங்கள் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. எசேக்கியேலின் உலர்ந்த எலும்புகளின் 4 கட்டங்கள் யாவை? அவைகள் மேல் நரம்புகள் உண்டாயின, மாம்சம் உண்டானது, பின்பு அது தோலினால் மூடப்பட்டது. ஆனால் அவைகளுக்குள் உயிர் பிரவேசிக்கவில்லை. காற்று அவைகளின் மேல் பட்டபோது அவை உயிரடைந்தன. அதாவது ஜீவனின் 4ஆம் செய்தியில் அவை உயிரடைகின்றன. நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வெளிச்சம் தோன்றி அதே அடையாளங்களை செய்யும். கவனியுங்கள். நீதிமானாக்கப்படுதல் என்பது மரத்தின் சதை பாகத்தை கொண்டு வந்தது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது பட்டையை மீண்டும் கொண்டு வந்தது. இலைகளை மீண்டும் கொண்டு வந்தது யார்? பெந்தேகோஸ்தேயினர். அவர்கள் கைகளை தட்டி மகிழ்ச்சியாயிருந்தனர். 4ஆவதாக வார்த்தை மாம்சமானது. கனிகள் உயிர்த்தெழுதலின் அடையாளம் என்னும் கனி. முதலாவது வரிசை நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதன் பின்பு தலைகள். அது என்ன? அவர் சென்றபோது பெற்றிருந்த அதே விதமான ஊழியத்துடன் பொருந்துவதற்காக பரிசுத்த ஆவி பெற்ற அந்த குழு சாணை தீட்டப்படுகிறது. அவர் மீண்டும் வரும்போது நீதிமானாக்கப்பட்டோர், பரிசுத்தமாக்கப்பட்டோர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றோர் அனைவரையும் அது எடுத்துக்கொள்ளப்படுதலில் கொண்டு செல்லும். அது கூர்நுனி கோபுரம் மீண்டும் நிற்கும். அந்த கூர்நுனி கோபுரம் மீண்டும் நிற்கும்.
தேவனுடைய வீட்டார் மீண்டும் உயிர் பெறுவார்கள். ஜீவ விருட்சம் மீண்டும் வளருகிறது. இந்த பாவத்தை நான் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறேன். திருச்சியில் என்ன சொல்லுகிறார் என்றால், திரும்ப அளிக்கப்படுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் ஜீவித்தார்கள். ஆகவே ஜீவித்த பொழுது அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால், உலகத்தின் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். ஆக நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஜீவிக்கும் பொழுது நாம் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்கப்படுகிறோம். ஆகவே அந்த சிதறடிக்கப்படுதல் என்றால் என்னவென்றால், மனுஷன் அங்கே பாவத்துக்குள் விடுவான், சாபத்துக்குள் விடுவான், பிரச்சனைகளுக்குள் விடுவான், கொள்ளை நோய்களுக்குள் விடுவான். ஆகவே அங்கே எல்லா விதமான உலகத்தின் அசுத்தமான காரியங்களுக்குள் மனுஷன் தள்ளப்படுவான். எப்பொழுது என்றால், வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவோம், வார்த்தைக்கு விரோதமாக ஜீவிக்கும் போது, வார்த்தைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவில்லை என்றால், அதன்படி ஜீவிக்கவில்லை என்றால், நாம் அங்கே உலகத்தின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றார்கள். 80 நாடுகளுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் அங்கே ஒரு ஆறுதல் என்னவென்றால், மறுபடியும் அந்த தேசம் தேசமாக மாறியது. அவர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் அந்த ஒரு தேசமாக மாறினார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள். எப்பொழுது என்றால், அவர்கள் அங்கே தேவனுடைய கிருபையினால், கிருபை அவர்களை என்ன செய்தது என்றால், வார்த்தையின் கீழ் கொண்டு வந்து தேசத்துக்குள் கொண்டு வந்தது. அப்படியா இன்றைக்கு அருமையான சகோதரி சிறு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் இப்படியாய் பிரச்சனைகளுக்குள், போராட்டத்துக்குள், அப்படியாய் அவர்கள் சாபத்துக்குள், அப்படியே அவர்கள் கொள்ளை நோய்களுக்குள் செல்லும் பொழுது தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால், அது என்ன செய்யும் என்றால், நம்மை மறுபடியும் வார்த்தையின் கீழ் கொண்டு வரும், ஆசீர்வாதத்தின் கீழ் கொண்டு வரும். அவருடைய கிருபை, அவருடைய மகத்தான மகிமைக்குள் நம்மை கொண்டு வரும். ஆக அவருடைய கிருபை என்ன செய்கிறது என்றால், நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், நம்மை அவருடைய ஏதேனுக்குள் கொண்டு வருகிறது. ஆக இன்னைக்கு அருமையான சகோதரி நாம் கிருபைக்குள் இருக்கிறோமா? ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆகவே கீழ்ப்படிந்தோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளார். ஆகவே தேவனாய் கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், அநேக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய ஜீவியத்தில் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே முன்னேறி செல்ல வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் பின்னோக்கி சென்றால் ஏதோ நம்மிடத்தில் தவறு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், உபத்திரங்கள், தொல்லைகள் வருகிறது என்றால் ஏதோ தவறு இருக்கிறது. அருமையான சகோதரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறவில்லை என்றால், ஆவிக்குரிய ஜீவியம் பின் வாங்கி செல்கிறது என்றால், பின்னோக்கி செல்கிறது என்றால் நம்மிடத்துல ஏதோ தவறு இருக்கிறது. ஆகவே அந்த தவறை கண்டுபிடித்து அதை தெய்வ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து சரி செய்து கொள்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு கிருபையாக இருப்பார். ஆகவே நான் செய்திக்கு ஆதாரமாக இந்த பாவத்தை எடுத்துக்கொள்கிறேன். காலம் மிகவும் கொள்ளாதது. காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்வது என்றால், நம்முடைய விருப்பம் போல் ஜீவித்தல்ல, அவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்போம் என்றால் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அருமையான சகோதரி, மரண இருளின் நிழலின் பள்ளத்தாக்கு இது. ஆக இதை நாம் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ளலாம். ஆமாம், எப்பொழுது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமா சமாதானமாக இருக்கலாம். ஆகவே நம்மை வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஆமீன் என்று கேட்டு அதை முற்றிலுமாய் நாம் விசுவாசித்து அதில் நடப்போம் என்றால் அது நம்மை ஆசீர்வதிக்கும். கேட்டு நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஆமீன் கையை தூக்கிறதுனால ஒரு குறையும் இல்லை, அதை நடந்தாதான் கிரியை செஞ்சால் ஆசீர்வாதம் வந்துடுது. அது வேறு சௌகரி அப்படியே நாம் நம்முடைய வார்த்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நம்ம வருகிறது. ஆக தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இயற்கைக்கு மேம்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஆண்டவருடைய வார்த்தை எதற்காக வருகிறதோ அதை நிறைவேற்றி முடிக்கும். ஆமாங்க,
ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை என்றால் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆகவே நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது பிரேதக்குடி என்ற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். இந்த எசேக்கியேலுடைய புஸ்தகம் நாம் எல்லாருக்குமே தெரியும். அநேக முறை நாம் இதை பிரசங்கித்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம், அநேக முறை இதை நாம் வாசித்திருக்கிறோம், செய்திகளில் வாசிக்கிறோம், அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். ஆக இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். அந்த ஜனங்கள் மறுபடியும் அங்கே ஆசீர்வாதத்திற்குள் வருவதை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஒரு ஆறுதலின் தீர்க்க தரிசனமாய் இதை சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்போதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். எந்த வார்த்தையாவது எவ்வளவு கடினமா இருந்தாலும் வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படியே நான் பார்க்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு ஆறுதலான அருமையான ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது. ஆக அந்த ஜனங்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் ஒரு பிரேத குழிக்குள்ளே இருந்தார்கள். பிரேத குழி என்று சொல்லும் பொழுது அது உலகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு பிரேத குழியாய் உள்ளது. இந்த உலகத்தின் ஆவியோடு ஜீவிக்கும் மனுஷர்கள் இந்த உலகத்தில் உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறார்கள். என்றால் புரிந்து கொள்ளுங்க. பிரேத குழி என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த உலகத்திலே நாம் உலகத்தின் மனிதர்களை போல ஜீவிப்போம் என்றால் நாம் ஒரு உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறோம். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் உலகத்தானை போல வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் உலர்ந்த எலும்புகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களை தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன செய்தது, கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த உலகத்தில் உலர்ந்து போய் கிடந்த அவர்களை ஐயா அங்கே சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. அதுதான் அந்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதுபோல இன்னைக்கு அருமையான சகோதரி இன்னைக்கு நாமும் அங்கே இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாமும் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆக அந்த கட்டத்துக்குள் இருக்கிற நாம் அந்த காரியத்தோடு நாம் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறோம். ஆக அந்த உலர்ந்த எலும்புகளாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மேல் கிருபையாய் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புகிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நாம் ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமாம். ஆக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அடையும். எப்பொழுது உயிர் அடையும்? திரு எசேக்கியேல் கிட்ட கேட்கிறாரு, எப்ப இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? எசேக்கியேல் சொல்ல, எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ல, உயிர் அடையும். நீ பார்க்குறதுல உலர்ந்து போய் கிடக்குது, செத்து போய் கிடக்குது, பீஸ் பீஸா கிடக்குது. ஆனா உயிர் அடையுமா? ஆண்டவர் சொல்ற, உயிர் அடையுமா? அதே போலதான் அருமையான சகோதரி, இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் உலர்ந்தவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகர் உலர்ந்தவர்களா இருக்கலாம், உலகத்துக்குரியவர்களா இருக்கலாம், பாவிகளா இருக்கலாம். ஆனால் அவர்கள் உயிர் அடைவார்களாம். உயிர் அடைவார்கள் எப்பொழுது என்றால் அவர்கள் மேல் வார்த்தை வரும்போது, அவர்களுக்குள் வார்த்தை கடந்து செல்லும் போது அவர்கள் உயிர் அடைவார்கள். என்னுடைய வார்த்தை நம்ம மேல் வருது, அது நமக்குள்ள போனா நம்ம உயிர் அடைஞ்சு, உள்ள போலனா உயிர் அடையாது. உயிர் அடைந்து விட்டதுக்கு அடையாளம் என்னவென்றால் இந்த வேதத்தின்படி அப்படியே ஜீவிக்கும். ஒரு வார்த்தை கூட கூட்டம் மட்டும் குறைக்கும். அதுதான் உயிர் அடையும். ஆனால் அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கவில்லை என்றால் வார்த்தை உள்ளே செல்லவில்லை, உயிர் அடையவில்லை, உலர்ந்து போய் கிடக்குது, செத்து போய் கிடக்குது. அதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 22 வரைக்கும் வாசிக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ
இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். இப்ப நாம் பார்க்கிறோம், லவோதிக்கேயா அந்த சபைக்கு சொல்லப்படுகிறது. ஆக இந்த லவோதிக்கேயா எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் இது ஒரு பள்ளத்தாக்குக்கு அடையாளமா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தினார். இந்த பூமியில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே அங்கே கொண்டு போய் நிறுத்தினார். ஆக அந்த பள்ளத்தாக்கிலே தான் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அம்மரிமான சகோதரி சகோதரி, அவ்விதமாகவே நாம் பார்க்கிறோம் இந்த லவோதிக்கேயா சபை காலமானது எப்படியா இருக்கிறது என்றால் இது ஒரு பள்ளத்தாக்கா இருக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே ஐயா அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆக இந்த லவோதிக்கேயால இருக்கிற அந்த உலர்ந்த எலும்பு எப்படி இருக்கிறதுனா அது குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறது. இன்னைக்கு நாம் குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருப்போம் என்றால் நாம் ஒரு உலர்ந்த எலும்பா இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. ஆக இந்த லவோதிக்கேயா தான் ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில தான் இன்றைக்கு ஐயா இந்த சபை காலத்தில், இந்த கடைசி சபை காலத்துல தான் ஐயா அங்கே அந்த பள்ளத்தாக்கில தான் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பாருங்க, அந்த நிர்பாக்கியம் உள்ளவன் ஐயா அங்கே ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் யார் என்றால் உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள் அவர்கள் இருக்கிறார்கள். பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பள்ளத்தாக்கிலே இப்படியாய் அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆக இப்படியா இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிற வேளையிலே எசேக்கியேல் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் கொண்டு சென்று எலும்புகள் அங்கே உலர்ந்து கிடக்கிறார், அதை காண்பிக்கிறார். இப்போது அவன் அதை பார்த்து என்ன செய்கிறான் என்றால் அது எல்லாமே உலர்ந்து போய் கிடக்கிறது என்று அவன் அதை அந்த பள்ளத்தாக்கில் இருக்க எல்லா எலும்புகளையும் அவன் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான். அமிதமாகவே நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே கொண்டு வந்தார். இந்த கடைசி காலத்திலே இந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்தார். இங்கே பார்க்கும்போது திரசை பார்க்கிறார், இங்க எல்லாமே உலர்ந்து போய் கிடக்கிறது, எல்லாமே சாவனமா இருக்கிறது, எல்லாமே தன் தன் பார்வைக்கு நலமானதை செய்து கொண்டிருக்கிறார். யாருமே வார்த்தையின்படி இல்லை, யாருமே ஐயாங்க செய்தியின்படி இல்லை, யாருக்குமே விசுவாசம் இல்லை, யாருக்குமே தெய்வீக அன்பு இல்லை, யாருக்குமே ஐயாங்க நிச்சயடக்கம் இல்லை, யாருக்குமே பயபக்தி இல்லை, தெய்வ பக்தி இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. ஐயா மனுஷன் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறான், செத்து போய் கிடக்கிறான். அங்கே நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான், பரிதவிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறான், ஐயா தரித்திரனாய் இருக்கிறான், குருடனாய் இருக்கிறான், ஐயா அங்கே நிர்வாணியாய் இருக்கிறான். ஆகவே இப்படியாய் அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள். இதை அங்கே நம்முடைய தீர்க்கதரிசி பார்த்து கண்ணீர் விடுகிறார். இப்படி இருக்கிறாங்களே, எல்லாமே உலர்ந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜனங்க மறுபடியும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வருவார்களா? இசைகளை கேட்கிறார். எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தான் ஆண்டவரே தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நடக்கும், நான் மறுபடியும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன், உங்களை யாராலும் மேற்கொள்ள முடியாத மிகப்பெரிய சேனையாக மாற்றுவேன். யாராலும் மேற்கொள்ள முடியாத ஒரு சேனையாய் மாற்றுவேன்.
மனுஷனால் அது கூடாது, தேவனால் எதையும் செய்ய முடியும். மனுஷனால் அது கூடாது, ஆனால் தேவனால் எதையும் செய்ய முடியாது. தேவனால் கூடும். அது நாம் பார்க்கிறோம். அமிதமாகவே அங்கே லவோதிக்கேயாவில் அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் பார்க்கிறார் மேல சோனே சௌரிய கரைதலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான அங்கே சபை வருமா என்று நம்முடைய ஆண்டவர் இப்போது நம்முடைய தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்கிறார். தேவனாய் கர்த்தர் எசேக்கியேலை என்ன செய்தார் என்றால், அங்கே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே எசேக்கியேல் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அவ்விதமாகவே நம்முடைய தீர்க்கதரிசியையோ அங்கே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஜனங்கள் உயிரடைவார்களா அதை கேட்கிறார். இது சொல்ல போனார்னா, அண்ணா ஆண்டவரே இந்த ஜனங்க அவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் அப்படியே தான் இருக்கிறாங்க ஆண்டவரே, கொஞ்சம் கூட மனம் திரும்ப மாட்டேன்றாங்க ஆண்டவரே, அதே வாழ்க்கை தான் வாழ்றாங்க ஆண்டவரே, எவ்வளோ நான் பிரயாசப்படுறேன், எவ்வளோ இரவு பாகமாக உழைக்கிறேன், கொஞ்சம் கூட வாழ்க்கையில் மாற்றமே இல்லை ஆண்டவரே, அத்திரசி கண்ணீர் இல்லை. இது ஜனம் இப்படியே தான் இருப்பாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பிழையற்ற ஒரு சபை வரும். கர்த்தரால் அதை செய்ய முடியும். அன்றைக்கு அது நடந்தது என்றால் ஐயா இப்பொழுதும் அது நடக்கும். அன்றைக்கு அந்த எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனமானது ஐயா அங்க ஒரு சேனையை கொண்டு வந்தது என்றால், அவ்விதமாகவே இந்த கடைசி காலத்திலையும் நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஐயா அங்கே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும்பொழுது அதுவும் ஒரு கரைதலை பிழையற்ற ஒரு ஐயா மனவாட்டியை கொண்டு வரும். நிச்சயமா கொண்டு வரும். அங்கே எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனம் ஒரு சேனையை கொண்டு வந்தது என்றால், ஒரு தேசத்தை கொண்டு வந்தது என்றால், தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் ஐயா ஒரு கன்னியை கொண்டு வரும். நிச்சயமா கொண்டு வரும். எப்பொழுது என்றால் அந்த வார்த்தை நம்மை வரும்போது, நமக்குள் வரும். இது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை ஜனங்களுடைய தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது. வார்த்தை யாருக்கு உள்ள போனா என்ன நடக்கும் என்றால், அங்கே கனிகள் காணப்படும், வாழ்க்கை லைஃப் வந்து அது உள்ளே செல்லாதபடினால் அது தலைக்கு மேல போறதுனால அது என்ன செய்யறா, அங்க எலும்புகள் உயிரடைய மாட்டேன். அந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் அந்த வார்த்தை உள்ளே நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். நமக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு கேட்கும். விசுவாசத்தோடு கேட்டால் உள்ள போய், விசுவாசம் எல்லாமே கேட்டாக்க அது உள்ள போகாது, தலைக்கு மேல போய் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டா உள்ள போகாது. ஆமா, நம்ம தூக்க கழகத்தோடு கேட்டா அது உள்ள போவாங்க. மனசுல வேற எதையாயிலும் யோசிச்சுக்கிட்டு, சிந்தையில வேற எதையாயிலும் ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு கேட்டா உள்ள போவாங்க. குறை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு மைண்டோட கேட்டா உள்ள போவாங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படி கேட்டா அது உள்ள, அது உள்ள போனா என்ன செய்யும்டா, ஐயாங்க உயிர்ப்பு தலை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென். அதனால் பார்க்கிறோம், அங்கே எசேக்கியேல் அங்கே அவனுக்கு கட்டளையிட்டபடியே அவன் என்ன செய்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஐயா அங்கே என்ன நடந்தது என்றால் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டானது. இது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
ஒவ்வொரு எலும்பும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரி, நம்முடைய தீர்க்கதரிசியுடைய செய்தியும் இந்த உலகம் என்ற இந்த பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டு இருக்கிறது. பாருங்க, எப்படியா அன்றைக்கு அந்த உலகம் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே, ஐயா அங்கே எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன வார்த்தையானது கடந்து சென்ற பொழுது ஐயா அந்த இடத்துல ஒரு இரைச்சல் உண்டானதோ, ஐயா அங்கே எலும்புகள் ஒன்றோடு சேர்ந்து கொண்டதோ, அவ்விதமாகவே இதோ அந்த கடைசி காலத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். ஆக அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் அங்கே கர்த்தர் உரைப்பதாவது வந்தது, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, தீர்க்க தரிசன செய்தி வந்தது. ஆக அந்த செய்தி இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த லவோதிக்கேயா சபை காலத்திலே அது புறப்பட்டு சென்ற பொழுது அது என்ன கொண்டு வந்தது என்றால் ஒரு இரைச்சலை கொண்டு வந்தது. அங்கே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அங்கே சேர்ந்து கொண்டது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக எல்லா எலும்புகளும் ஒன்று சேர்ந்து பரிபூர்ணமான கிறிஸ்துவின் சபை என்ற மனவாட்டி ஒன்று சேர்ந்து விடுவார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக மனவாட்டி ஒன்று சேர்ந்து விடுவார். ஒன்று சேர்ந்தல் ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே ஆவி உண்டு. உலகம் எங்கும் இருக்கிற மனவாட்டி. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆக அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும்படியாய் அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு, ஆகவே உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டி என்ன செய்வார் என்றால் அன்போடு சத்தியத்தை கைக்கொள்ளுவார். அன்பு கடமைக்காக அல்ல, மனுஷன் புகழ வேண்டும் என்று அல்ல, மனுஷர்கள் அங்கே வாழ்த்த வேண்டும் என்று அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நான் அங்கே ஒரு யோகியனாக காண்பிக்க வேண்டும் என்று அல்ல. அதான் புரிந்து கொள்ளும். அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு, ஆகவே தேவனுடைய வார்த்தையை அங்கே கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படி கை கொள்ளுகிறார்? அன்போடு. அன்பு அன்பு என்பது என்னவென்றால் ஜீவனை விட மேலான, ஜீவனை காட்டிலும் அது மேலான. ஆக இவ்விதமான ஒரு அன்பு நமக்கு தேவை. சத்தியத்தின் மேல, வார்த்தையின் மேல, செய்தியின் மேல, ஆண்டவர் மேல அந்த அன்பு வந்து விடும் என்றால் அருமையான சகோதரி சகோதரி, நம்மளுடைய கிரியைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியை இருக்கும் என்றால் நம்ம இன்னும் ஆண்டவரை நேசிக்கல. அதுதான் காரணம். ஆண்டவரை நேசித்தா நம்முடைய கிரியை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேம்பட்ட, எல்லாத்திலுமே ஆண்டவர் தான் முதல் இடத்துல இருப்பார். ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் தான், தேவன் தான் இருப்பார். அங்க பவுல் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதா கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாருங்க, அந்த மனவாட்டி எப்படி உருவாகிறா பாருங்க. தன் அளவுக்கு தக்கதா, ஒவ்வொரு அவையும் அந்த அளவுக்கு தக்கதா வளர்ச்சி இருக்கிறாங்க. சோதனை சோதரி
1 வருஷம் விசுவாசி, அவங்ககிட்ட கொஞ்சம் வளர்ச்சி பார்க்கலாம். 2 வருஷம் விசுவாசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10 வருஷம் விசுவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும். 15 வருஷம் விசுவாசி ஐயா தேவனாகவே இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு படி கூட வளரல அப்படின்னா ஐயா அவங்க வார்த்தை கேட்டு பிரயோஜனமே இல்லை, சபைக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. ஐயா பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இன்னும் போட்டி, இன்னும் பொறாமை, இன்னும் சண்டை, இன்னும் பிரச்சனை, இன்னும் அங்கே பாவங்கள் களியாட்டுகள் ஊத்துறோம். இதில் இருந்தால் எப்படி? அலட்சி இல்லையே, இந்த வசனத்துக்கும் அவ்வளோ சம்மந்தமே இல்லையே. இது வந்து குழந்தைங்களுக்கு சொல்றது தன் அளவுக்கு தக்கதாக. எப்பா நீ 1 வருஷமா கொஞ்சம் இப்படி இருப்பா, 2 வருஷமா இப்படி இருக்கணும்ப்பா, 3 வருஷமா இப்படி இருக்கணும்ப்பா, 5 வருஷமா இப்படி இருக்கணும்ப்பா, 15 வருஷமா சொல்லவே முடியாதுப்பா, 20 வருஷமா, 25 வருஷமா. ஆலோசனை பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டியதுக்கு கிடையாது. தேவனாகவே இருப்பான். அப்ப பாருங்க ஜனங்களுக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜனங்க சபைக்கு போறாங்க. 15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. முதலாவது அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு. உலகத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கணும். என் தேவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷப்பா, வார்த்தைப்பா, எனக்கு கொடுத்த செய்திப்பா, இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன். ஜோஷா அப்படிதான்ப்பா போனான். ஜோஷா அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயவே இல்லை. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு புத்திரம், அவன் கல்ல தூக்குறான். கொஞ்சம் கூட ஷேக்கே ஆகல, அப்படியே போறான். பாருங்க அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, அவனுடைய வளர்ச்சியை பாருங்க. ஏனென்றால் அவன் தேவனை நேசித்தான், அவன் ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தான். பாருங்க அதுதான் அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு. ஆமா இந்த ஒரே வசனத்துல ஐயா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம அன்போடு சத்தியத்தை கைக்கொள்றோம். அன்பு இருந்தா பைபிளை படிக்காம தூங்கவே முடியாது. அன்பு இருந்தா இந்த வார்த்தையை விட்டு ஒரு அடி கூட அப்படி விலக முடியாது. இன்னைக்கு அன்பு இல்லாததுனாலதான் நம்ம இதை வெறும் புத்தகமா பார்க்கிறோம். ஆனா அன்பு இருந்தா இதை தேவனா அணைத்துக்கொள்ளும். அன்பு இல்லாதனால தான் நம்ம இதை நேசிக்க மாட்டோம், செய்தியை நேசிக்க மாட்டோம். அன்பு இல்லாதனால தான் அந்த தீர்க்கதரிசியினுடைய ஐயா அந்த உபதேசத்தை 7 நேசிக்க மாட்டோம். அவர் சொல்ற அந்த கடினமான உபதேசத்தின்படி நடக்க மாட்டோம். ஏனென்றால் அன்பு இல்லை. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு அங்க உண்மையான அன்பு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா அங்க அவங்களுக்காக ஜீவனையும் கொடுப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு இருந்தா அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பாங்க. ஓ நீதான் என் ஜீவனை கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு மாட்டாங்க. ஆனா சொல்லுவார் மனைவி பார்த்து எனக்காக ஜீவனை கொடுக்கணும். மனைவி சொல்ல எனக்காக நீ ஜீவனை கொடுக்கணும். ஆனா அன்பு இருக்க மாட்டா அவங்க ஜீவனை கொடுப்பாங்க. இதாங்க தெய்வீக அன்பு. அது அருமையான சகோதரி, எதுவுமே நம்ம எதிர்பார்ப்போம் என்றால் ஒரு காரியத்தை சமாதானமே வாழ முடியாது. இந்த உலகத்தில் இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு கணவனிடத்திலையும் சரி, மனைவியிடத்திலையும் சரி, பிள்ளைகளிடத்திலையும் சரி, பெற்றோரிடத்திலையும் சரி, ஐயா உலகத்திலையும் சரி, ஐயா பாஸ்டர்கிட்டையும் சரி, விசுவாசிகிட்டையும் சரி, யாரையுமே எதிர்பார்த்தோமா சந்தோஷமா இருக்க முடியாது. எதிர்பார்க்கவே கூடாது. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தோன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. அதாவது இஷ்டம் அவ்வளோதான். சொல்ல வேண்டியது செய்தி சொல்லிட்டேன். அதான் உனக்கு ஆசீர்வாதம் வரலான்னா உனக்கு சாபம், அவ்வளோதான். ஆசீர்வாதம் இல்லை சாபம், 2 எதனா ஒன்று தான். அதனால் அவங்க பாடு அவனுடைய கிரைக்கு தக்க பண்ண கர்த்தர் கொடுக்க போகிறேன், நானும் கொடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் எனக்கு கொடுக்க போறீங்களா? ஒன்றுமே கிடையாது. எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் உங்கள் கிரைக்கு, அவ்வளோதான். இப்படின்ட்டு நம்ம நான் நல்ல ஒரு ஓட்டம் ஓட்டினாட்டு போனோம்னு வச்சிங்களேன், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், எந்த பாரமும் கிடையாது. ஆமாம் அது நான் பார்க்கிறோம். முதல்ல அந்த அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேல, செய்தி மேல அன்பு இருக்கும், ஆலயத்தின் மேல அன்பு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஐயா நம்ம ரொம்ப ஆசீர்வாதம்.
அங்கே அந்த பரிபூர்ணமான மனவாட்டி, கரை திரை பிழையற்ற ஒரு மனவாட்டி எப்படி உருவாகிறானா, சத்தியத்தை அன்போடு கை கொண்டான். அதனால்தான் மனவாட்டி உருவாகிறான். இல்லைன்னா மனவாட்டி உருவாக மாட்டான். சொல்லிக்கலாம் மனவாட்டி. அது பாருங்க, ஒவ்வொரு கணுக்களும் ஒவ்வொரு அவயமும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படும். அங்கே எசேக்கியேல் என்ன செய்தார்? தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஐயா என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு கணுக்களும் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு ஐயா அந்த இது போய் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சேனையா மாறிச்சு. அததான் இந்த பவுல் சொல்றாங்க, அந்த எசேக்கியேல் தான் சொல்றாங்க, ஐயா ஒவ்வொரு கணுக்களும் ஒவ்வொரு அவயமும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படும். இப்ப அந்த காரியம் நடக்குது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய பிரகாரமாய் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நடக்கிறது என்றால், அருமையான சகோதரர், உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒன்று சேருது. தெரியாது. இப்போ நான் மனவாட்டியா இருந்த என்னுடைய ஆவியம் ஐயா உலகத்துல அமெரிக்கால இருக்கிற ஐயா பாஸ்டர் டேனியலினுடைய ஆவியம் ஒன்னாக இணையும். ஆமா, அருமையான சகோதரி, நாம் இப்படியா உலகம் எங்கும் இருக்கிற ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்படுகிறோம். மனவாட்டி உருவாகி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவி மனவாட்டியினுடைய ஆவியா நாம் இணைக்கப்படுகிறோமா? கொஞ்சம் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருந்தால், இப்ப ரூபா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருந்தால் அந்த ஆவி இணைக்கப்படும். அவரு கர்த்தருக்கு முதலிடம் கூட அந்த ஆவி இணையாது, ஒன்று சேர்ப்போம். முரண்பாடாவே இருக்கும். எப்பவுமே என்னை குறித்து அவர் தீமையாக தான் பேசுவார், நான் அவரை குறித்து தீமையாக தான் பேசுவேன். ஏனென்றால் ஆவி முரண்பாட்டின் ஆவி. எனக்குள்ள அந்த மனவாட்டியினுடைய ஆவி இருக்கும் என்றால் அவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கும் என்றால் இணையாது. அல்லது எனக்குள்ள அசுத்தாவி இருந்தால் அவருக்குள்ள அங்கே தேவனுடைய ஆவி இருக்கும் என்றால் அது இணையாது. பாருங்க, இப்ப ரெண்டு பேருடைய ஆவியும் அங்கே ஐயா அங்கே அன்போடு சத்தியத்தை கை கொள்கிற ஆவியா இருக்கலாம், ஒன்னா இணைஞ்சிடும். புரிஞ்சுக்க. இது போல உலகம் எங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆவியும் ஐயா அங்கு ஒன்றாக இணைக்கப்படுகிறது. யாரெல்லாம் அன்போடு சத்தியத்தை கை கொள்றாங்களோ அவருடைய ஆவி ஒன்றாக இணையும். இவர்கள் தான் மனவாட்டியாய் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றபடி யாரும் போக முடியாது. ஆமா, நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அன்றைக்கு ஒரு சேனையை உருவாக்கிறது என்றால் இன்றைக்கும் அதே காரியம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். சகோதரி, நிச்சயமாய் மனவாட்டி எழுப்புவார், அது நிச்சயம். சரியா இல்லாதவங்க அவங்கன்னா சொல்லிக்கலாம், என்னப்பா எழுப்புவாங்களா மனவாட்டி, அப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நிச்சயமாக சரியா இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஐயா மனவாட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறார் மனவாட்டி. நம்ம என்ன பிரசங்கிக்கிறோமோ அதே பிரசங்கத்தை இன்னொருத்தர் அங்கு பிரசங்கிப்பார். உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கிறவர்கள் பிரசங்கிப்பார். ஏனென்றால் இது ஒரே ஆவி. போன வருஷம் நான் ஒரு மெசேஜ் திறந்த வாசல், உலகத்தில் இருக்கிற எல்லா போதர்களும் அதே தான் பேசிக்கிறாங்க. பாருங்க, எல்லா என்டையர் ப்ராசஸும் அதை தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நான் போட்டி கொடுத்தா எல்லாருமே இதே தான். எப்படின்னு சொன்னால், இவரையும் தான் பேசுகிறாரு, இவரையும் தான் பேசுகிறாரு, இவரையும் தான் பேசுகிறாரு. நான் என்ன பிரசங்கம் பண்ண அதே தான் அவங்களும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, சவுனி செய்த மனவாட்டி அந்த ஒரே ஆவி அன்போடு சத்தியத்தை கை கொள்ளும் போது ஆவியானவர் கிரியை செய்கிறார்.
அதுக்கு சகோதரி சென்றைக்கு மிக அவசியமானது. நாம் மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால், நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அன்போடு சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அன்போடு சத்தியத்தை நாம் ஐயாக நேசிக்க வேண்டும். ஆமாம், அதை ரொம்ப அதிகமாக நேசிக்கணும். சத்தியத்தை நேசிக்கிறது என்பது அருமையான சகோதரி புத்தகத்தை எடுத்து வீட்டை வச்சுக்கிறது கிடையாது. அதுபடி ஜீவிக்கணும். நம்முடைய அவயங்கள் எல்லாமே, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே வார்த்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. உள்ளதான் இருக்கணும். கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது. ஏவல் கொஞ்சம் வெளியே வந்தா போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளியே வருமா, ஃபுல்லாகவே வெளியேங்கிறோமா, கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பார்க்கணும். இனி நிறைய பேருடைய காரியங்களை பார்த்தா, ஐயா அவங்க இது எங்கேயோ இருக்குது, இவங்க எங்கேயுங்கிறாங்க. எங்கேருந்து உள்ள வந்து இது மூடுறது. அதுவும் பார்க்க போனா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஐயோ 10-15 தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் எப்போ உள்ள வந்துட்டு. இப்போ அப்படி இது காலம். வசனம் வந்து ரொம்ப அழகாக நிறைவேறுது. முந்தினவர் பிந்தினவராயும், பிந்தினவர் முந்தினவராயும். வார்த்தை வந்து மாறாது. ஆமாம், அது அருமையான சகோதரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக நாம் பார்க்கிறோம், சபை உயிரடையுமா? இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் இருக்கிற இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேலுடைய நாட்கள், எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி அது உயிரடைந்தது என்றால் நிச்சயமாய் உயிரடையும் லவோதிக்கேயா சபை காலத்தில். அந்த உயிரடைந்தவர்கள் தான் நாம் சிம்சோனை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த சிம்சோன் என்ன செய்தான் என்றால், அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான். அவன் தேவனுடைய மனுஷன் சிம்சோன். ஆமா, பெரிய காரியங்களை செஞ்சான், மகத்தான காரியங்களை செஞ்சான் சிம்சோன். யாராலுமே நம்ப முடியாத காரியங்கள். 300 நரியை பிடிக்கிறான். ஒரே ஒரு குள்ள பையன், 4 அடி தான் உயரம். இப்போ படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடி உருவம் படைச்சோம்னா பார்க்குறோம், பெரிய ஆளா பார்க்குறான். அவன் 4 அடி தான் ஆயிட்டு. இது சொல்ற சாதாரண ஒரு மனுஷன், ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி கிடையாது. ஆண்டவர் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையின் வெளிப்படுறவர் அவர். ஆமா, ஒண்ணுமில்லாததை எடுத்து மகத்தானதை செய்யறவர் தான் நம்முடைய தேவன். மகத்தானதை எடுத்து ஆண்டவர் மகத்தானதை செஞ்சா அது பெரிய காரியம் கிடையாது. ஆமா, அதுதான் கிதியோன் சொல்ல, எப்பா எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புடா, 300 பேர் எடுத்துக்கிறான். இப்போ பட்டயத்தெல்லாம் தூக்கி போடுறான், ஈட்டியெல்லாம் தூக்கி போடுறான், வெறும் தீப்பந்தத்தையும் சட்டியும் எடுத்துக்கிறா, பானையும் எடுத்துக்கிறான். பாருங்க, ரொம்ப எளிமையாக தான் ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்வார். அதெல்லாம் பாருங்க, இந்த சிம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆனா அவன் என்ன பண்ணான், 300 நரியை பிடிச்சு, ஐயாங்க 2 நரியினுடைய வாழையை ஒன்னா சேர்த்து கட்டி அதுல ஒரு பந்தத்தை வைக்கிறான். எப்படி இது செய்ய முடியும்? 150 தீப்பந்தங்களை காட்டும். எப்படி, எங்கிருந்து வந்தது அவனுக்கு, எப்படி பண்ணான் ஒன்றும் புரியல. ஆனா செஞ்சான். கர்த்தர் அந்த பலனை அவனுக்கு கொடுத்தாரு. அவன் மகத்தான காரியங்களை செய்யறான். ஆனால் அவன் ஒரு நேரம் ஒரு உலர்ந்த எலும்பாகி போனான். ஐயா, ஒரு உலர்ந்த எலும்பை எடுத்து, ஒரு சாதாரண ஒரு பச்சை தாடை, கழுதினுடைய தாடை எலும்பை எடுத்து மகத்தான காரியத்தை செய்தான். 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான். 2 அங்குலம் தலைசீராவை, 1000 தலைசீராவை உடைத்து போட்டான் ஒரு தாடை எலும்புல. ஆனா இப்ப பார்க்கிறான், அவன் உலர்ந்த எலும்பா மாறி, ஒன்றத்துக்கும் உதவாதவனா மாறி, தன்னுடைய வல்லமை அவன் இழந்து போனான். ஆனா நாம் பார்க்கிறோம், அவன் இழந்த வல்லமையை மறுபடியும் பெறுவானா? அந்த வல்லமையை அவனால் பெற முடியுமா? உலகம் என்ற ஒரு பள்ளத்தாக்கிலே அவன் இழந்த வல்லமையை இழந்து விட்டான். அங்கே உலர்ந்த எலும்பாய் மாறி போனான். ஆனால் அவன் அந்த வல்லமையை மறுபடி பெறுவானா? ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எனக்கு தெரியாத ஆண்டவர் உயிரடையும். நான் உயிர்ப்பிக்கிறோம்.
திரசி சோர்ந்து போனார். ஆனா ஆண்டவர் சொல்ற சோர்ந்து போயாதையா, மனவாட்டி உலகத்துல இருக்கிறப்பா, நான் சாட்சி இல்லாமல் இருந்ததே இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நான் ஒருபோதும் சாட்சி இல்லாமல் இருந்ததே இல்லை. இந்த பள்ளத்தாக்கிலே ஐயாங்க நான் சாட்சியோடு இருந்திருக்கிறேன். ஐயாங்க மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி இருக்கிறேன். எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு சேனை உள்ளது. சத்துருவை ஜெயம் கொள்ளுகிற ஒரு சேனை இந்த பூமியில இருக்குது அப்படி சொல்றாரு. அதுபோல அருமையான சகோதரே, இவன் இந்த செல்சால் வல்லமை இழந்து போனா, அவன் மறுபடியும் வல்லமையை பெறுவானா? அவனை 7 ஜடையை அங்கே தெளிவார் என்ன செய்தானா? அங்கே சிரைத்து போட்டான். அவன் இப்போது ஒரு மொட்டை தலையனாய் இருக்கிறான். மொட்டை தலை வல்லமை இழந்தான். அவன் மறுபடியும் பலன் அடைவானா? வேதம் சொல்லுகிறது அவன் பலன் அடைவான். எப்படி பலன் அடைவான்? 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவனுடைய தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கியது. கர்த்தர் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுவது இல்லை. அவர்கள் இழந்த வல்லமையை ஐயாவே மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவர்கள் அங்கே மனம் திரும்பும் போது மறுபடி கொடுக்கிறார். அவனுடைய தலைமையில் மறுபடியும் முளைக்க தொடங்கியது. தலை தலைவரான முடிவு. அருமையான சகோதரி, தேவனுடைய கிருபை என்ன செய்தது என்றால் அங்கே அவனுக்கு அந்த உணர்வை கொடுத்தது. அவன் சாதாரண தலையை தலைவிட்டு முடிவு பார்க்கறான். எனக்குதான் ஜட முடியலையே, அவ்வளவுதான் போயிடுச்சு எல்லாம் அப்படின்னு அவன் விட்டல. அவனுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அந்த உணர்வை கொடுத்துட்டாரு. முடி வருதுனாக்கா எனக்கு வல்லமை வருதுப்பா. நான் நசரேவா, இப்போ நான் நசரேனா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவருக்கு. அவன் ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு அருமையான சகோதரி, நம்ம நசரேயர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் மறுபடியும் அந்த அபிஷேகம் நம்ம மேல் வரும். ஒப்பு கொடுத்தல் தான் இருக்கு. வார்த்தையின் கீழ் நம்ம ஒப்பு கொடுத்தல தான் ஐயா அந்த ஆசீர்வாதமே இருக்குது. ஆமாங்க. அதனால பார்க்கிறவன் என்ன செய்தான்? தலையை தடவி பார்க்கும்போது அந்த முடிவு வருவதை அவன் பார்த்தபோது அவன் என்ன செய்தான்? இப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்றையிலிருந்து நசரேயன். எனக்கு முடி முளைக்குதான், முடி வருதான். ஒப்பு கொடுத்தான். ஆகவே அவன் இழந்த வல்லமை மறுபடி அவன் மேல் வந்து விட்டது. அவன் பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதனால் பார்க்கிற இஸ்ரவேல் தேசம் மறுபடி எழும்புமா? உலர்ந்த எலும்புகள் மறுபடி உயிர் அடையுமா? உயிர் அடைந்து விட்டது. இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடாக மாறிவிட்டது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடா இருக்கு. விழுந்து போன பெந்தெகோஸ்தே ஐயாங்கே சபை மறுபடி எழுந்து விட்டது. மறுபடியும் பெந்தெகோஸ்தே சபை வந்துருச்சு. அது அப்படியே போயிடல. இஸ்ரவேல் தேசம் அப்படியே போயிடல. அது ஒரு நாடா மாறிடுச்சு. இப்போ வல்லமையான ஒரு தேசமா மாறிடுச்சு. யாராலும் ஜெயிக்க முடியாத, யாராலும் மேற்கொள்ள முடியாத ஐயா வல்லமையுள்ள ஒரு தேசமா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. யாருமே அதை நெருங்க முடியாது. அவன் யாருக்கும் பயப்படல. இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. எல்லா அணுகுண்டுகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஐயா வல்லமை அவர்களிடத்துல இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகமே அணுகுண்டுகளுக்கு பயப்படுகிறது. ஆனா இஸ்ரவேல் தேசத்தை தவிர சொன்னா எந்த அணுகுண்டா இருந்தாலும் நாம் மேற்கொள்ளும். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு தேசமாக அது மாறிவிட்டது.
இன்னைக்கு அருமையான சகோதரி அவ்விதமாகவே ஐயா அதே அங்கே ஆதியில எடுத்த அந்த பெந்தெகோஸ்தே ஐயா அங்கே சபை மறுபடி இந்த கடைசி காலத்துல எழும்பி இருக்கிறது. அது மறுபடி உயிரடைந்து விட்டது, அது செத்து போகவில்லை. அங்கே நங்கம் அதிகாரம் 5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமென். ஆமென். இந்த காரியம் நிறைவேறி முடிந்து விட்டது. இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயம் அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பப்பட்டாகிவிட்டது. தீர்க்கதரிசி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது திருப்பப்படாம இருக்குது. நம்முடைய தீர்க்கதரிசி காட்சியில் வந்தபோது ஐயாக பெந்தெகோஸ்தே சபை மறுபடி உருவாகிவிட்டது, உயிரடைந்து விட்டது. ஆமா. இன்னைக்கு சபை உயிர் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு அருமையான சகோதரனே, கேள்வி என்னவென்றால், நாம் அந்த சபையிலே இருக்கிறோம், நாம் உயிரடைந்து இருக்கிறோம். அதுதான் நினைக்கிறோம். நாம் அந்த அவயமாக இருக்கிறோமா? ஒவ்வொரு கணுக்களும் ஒவ்வொரு அவயமும் ஒன்று சேர்ந்தது. அந்த பெந்தெகோஸ்தே சபை, ஆதி பெந்தெகோஸ்தே சபை, அப்போஸ்தல நடவடிக்கைகள், அந்த உபதேசம் அருமையான சகோதரி இந்த கடைசி காலத்துல மறுபடியும் அது எழுப்பி இருக்கிறது. நாம் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. இன்றைக்கு எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனம் ஒரு கூட்டத்தை எழுப்பிடுச்சு, ஒரு சேனை எழுப்பிடுச்சு, ஒரு தேசம் உருவாயிடுச்சு. நம்முடைய தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனம் ஒரு சபையை எழுப்பிடுச்சு, ஒரு மனவாட்டி கூட்டத்தை எழுப்பிடுச்சு. இன்னைக்கு அருமையான சகோதரி கேள்வி என்னவென்றால், நாம் அதில் ஒரு பாகமாக இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. ஒரு சரீரத்துக்குள்ள ஆவி இருக்கும் என்றால் அது என்ன செய்யும் என்றால் எல்லா அவயங்களையும் அங்கே ஒர்க் பண்ண வைக்கும். அதுபோல இன்றைக்கு அருமையான சகோதரி மனவாட்டிக்குள்ளே, மனவாட்டி சபைக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. அதிலே நாம் அவயமா இருப்போம் என்றால் நாம் ஒர்க் பண்ணும். இன்னைக்கு நாம் ஒர்க் பண்ணுகிறோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வியா இருக்கிறது. நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னா, ஆண்டவருக்காக ஜீவிக்கல அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அவயமா இல்லை அப்படின்னா நம்ம அந்த சபைக்குள் இல்லை, நம்ம வெளியே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரி, நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? மனவாட்டி சபைக்குள் இருக்கிறதா, அல்லது லவோதிக்கேயா சபைக்குள் இருக்கிறதா? பள்ளத்தாக்கிலே இருக்கிறோமா, அல்லது மனவாட்டிக்கு உள்ளே இருக்கிறோமா? இதுதான் இன்றைய கேள்வி. அவர் அருமையான சகோதரி, அந்த சபைக்கு உள்ளே இருப்போம் என்றால் கர்த்தருடைய ஆவியால் நாம் நடத்தப்படுகிறோம். எல்லாருக்குமே ஆவி இருக்குது, அந்த ஆவி நம்மள நடத்துது. எதை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை பார்க்கணும், எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்கணும், எதை பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறோம், எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போகணும். பாருங்க, எதை சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை சாப்பிடும். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அதை செய்து. அதுபோல மனவாட்டி சபைக்குள்ளே நாம் ஒரு அவயமா இருப்போம் என்றால் அந்த மனவாட்டி சபைக்குள்ளே தான் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. பாருங்க, ஆகவே அந்த மனவாட்டி சபைக்குள்ளே நாம் இருப்போம் என்றால் அந்த ஆவி எப்படி நடத்துகிறது அப்படிதான் சார். இப்ப நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்துதான் நாம் மனவாட்டி சபைக்குள்ளே இருக்கிறோமா அல்லது லவோதிக்கேயா சபைக்குள்ளே இருக்கிறோமா என்பதை அடையாளம் காண வேண்டும். மனவாட்டி சபைக்குள் இருப்போம் என்றால் எடுத்துக்கொள்ளப்படலாம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம், ஆசீர்வாதமாய் ஜீவிக்கலாம், சமாதானமாய் ஜீவிக்கலாம், சந்தோஷமாய் ஜீவிக்கலாம், சுகமாய் ஜீவிக்கலாம். ஆனால் அந்த மனவாட்டி சபைக்குள்ளே இல்லை என்றால், லவோதிக்கேயாவுக்குள்ளே இருப்போம் என்றால் நிர்பாக்கியம் உள்ளவர், ஆசீர்வாதத்துக்கு தகுதியுடையவர்கள் கிடையாது, தரித்திரர். பணம் இருந்தாலும் பிச்சைக்கார பையன் தான்.
ஒரு முட்டையை சாப்பிட முடியலையா? கோடி கோடியா வச்சு நம்ம இன்னைக்கு கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான், ஒரு முட்டையை சாப்பிட முடியலையா அவனால? என்ன பிச்சைக்காரன் கோடி கோடியா வச்சது என்ன புரியாதுனோ? முட்டை சாப்பிட முடியலையா? இன்னைக்கு நாம் லவோதிக்கேயாவில் இருக்கிறோமா, மணவாட்டி சபையில் இருக்கிறோமா? நீ கோழி சாப்பிட முடியல, நீ ஜனம் கோழி சாப்பிட்டா கேன்சர் வந்துடுமா? கோழியே சாப்பிட நான் இந்த கறி சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த கறி சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட்டா எனக்கு வாந்தி வருது. அவங்க எங்கதான் இருக்கிறாங்களோ தெரியல. என்ன பண்ண எனக்கு எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரணும், எல்லாமே தீரணும். இட்லி சாப்பிட்டாதான் எனக்கு ஒத்துக்கணும். இன்னைக்கு அருமையான சௌகரியம், மனுஷன் எங்க இருக்கிறான்னு தெரியல. சுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு எதுவா இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறாரு. எல்லாமே ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக்கிடுவார். சாப்பிடு, எதுக்கும் கவலைப்படாது. இது போட்ட கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக உத்தமமாக வாழ்ந்துட்டு சீக்கிரமாக போய் சேரு. வந்தா என்ன சீக்கிரம் ஆண்டவரே போயிட்டு சார் எப்போ போகிறோமோன்னு இருக்குது. இந்த உலகம் இருக்கிறதே பிடிக்கல. இந்த உலகத்தை எப்பா 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 நான் ஒரு பொல்லாத உலகம். எல்லாமே சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயே மாயே மாயே, மனதுக்கு சஞ்சலமா, எல்லாமே சஞ்சலம். ஆண்டவர் எப்போ ஆண்டவர் எதனா ஒன்று சாப்பிட்டு எதனா ஒன்று வந்து நான் சீக்கிரம் வந்துடலாம். அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு உலக காலங்கள். இப்போதான் மனுஷன் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு இதை சொல்ல மாட்டேன், 3 வெள்ளையை விட்டுணுமா, அரிசியை விட்டுணுமா, பாலை விட்டுணுமா, அப்புறம் ஒன்று நான் சொல்கிறேன் சக்கரை சாப்பிட அப்படின்னா தான் உயிரை கையில பிடிச்சிட்டு நான் தான் பண்ண போறேன்னு தெரியல. மணவாட்டி சபைக்குள்ள ஒரு அங்கமா மாறணும்ப்பா. ஆண்டவரை நேசியும், அன்போட சத்தியத்தை கை கொள்ளணும்ப்பா. நமக்குள்ள கர்த்தர் வந்துட்டா எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து பாருப்பா. ஏன் கவலைப்படுறேன்? மீன் சிந்தனைலாம் வெறுத்துரு, கர்த்தரை பற்றி ஆண்டவருக்கு அச்சு. அதுதான் பார்க்கிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி வந்து நம்ம என்ன செய்யணும், மணவாட்டி சபைக்குள்ள அனுப்புறாரு. எந்த ஒரு உபதேசத்துக்கு போப்பான், அன்போடு சத்தியத்தை கை கொள்ளுப்பா. ஏம்பா இன்னும் ஏம்பா இப்படி இருக்கிறீங்க? இந்த காலம் இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து டவுட்டு கேட்குறாரு. அருமையான சோரி அந்த டவுட்டை கேட்ட சிரிப்பாகுது, ஏழி குத்தாகுது. இத்தனை வருஷம் செய்தியில் இருந்து அவர் கேட்குற சந்தேகம், ஒரு குழந்தை கூட அதை அழகாக செய்யுது. அந்த ஒரு 6 மாசத்துலேயே அழகாக செய்கிறாங்க அவங்களுடைய கடமை. ஆண்டவருக்கு என்ன செய்யணும் செய்கிறாங்க. இவர் 10-12 வருஷம் செய்தியில் இருக்கிறவர் டவுட்டு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா செய்தி உள்ள போல தலைக்கு மேல போயிருக்கு ஜனங்கள். 37ஆம் அதிகாரம் 7-8 வருஷம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் இப்ப எலும்பெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. இப்போ எசேக்கியேல் பார்த்துக்கினே இருக்கிறாரு. பார்த்துனே இருக்கும்போது என்ன நடந்தது என்றால் அங்கே அவைகளின் மேல் நரம்புகள் வந்தது. இப்போ அது என்ன செய்தது என்றால் அங்கே நரம்புகள் அது மேல ஓடுது. பாக்குறாரு எசேக்கியேல் பார்த்துனே இருப்பா, டக்குன ஒரு இறைச்சல், எலும்பெல்லாம் டடா கடா கடா கடாக்குது பாருங்க. என்ன எலும்பு இல்லை, டக்க 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 டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்க. எல்லாம் போய் ஒன்றா சேர்ந்து அப்படியே பார்த்துனே, என்னடா இது ஆச்சரியம் அதிசயம் அப்படியே பார்த்துனே இருக்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே அப்படியே நரம்புகள் அப்படியே ஓடுது பாருங்க. என்ன நரம்பு? ரத்த நாணல்கள் ஓடுது அது மேலே.
என்ன அற்புதம்! அந்த தரிசனத்தை அப்படியே பார்க்குறான், நரம்பு அப்படியே ஓடுது. எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும் அவன் பார்க்கும்போது. அவ்வளோ பெரிய ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம். அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று அதை குறித்து அப்படியே படிக்கும்போது அப்படியே யோசிச்சேன். அப்போ அந்த எலும்புகள் எப்படி வந்து ஒன்றாக சேர்ந்துருக்கு, எத்தனை முறை எடுத்திருக்கிறேன். ஆனால் இப்போ அதை கொஞ்சம் விசேஷமா அதை அப்படியே டீப்பாக ஆராயும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை பார்க்க அப்படியே அந்த நரம்புகள், அந்த ரத்த நாணல் அப்படியே ஓடுது. பாருங்க எப்படி இருக்கும் அந்த ரத்த சிவப்பா, அது அப்படியே அந்த வெள்ளையும் சிவப்பும் கலந்த மாதிரி அது அப்படியே ஓடி இருக்கும். எப்படி அங்க அவ்வளோ பெரிய ஐயா அந்த கூட்டம், அந்த சேனைகள், அது எல்லாமே ஒரு பாடி ஒன்னா சேர்ந்துடுச்சு. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அது மேல லட்சக்கணக்கான அங்க கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடுது. எப்படி இருந்திருக்கும்? அதை இசைகள் பார்க்குறாங்க. அது பிறகு அங்க நான் பார்க்கிறோம், அது என்ன செய்தது என்றால் அங்கே மாம்சம் உண்டாது. அதுக்கு மேல மாம்சம் வருது, சதைகள் வருது. அப்படியோ அந்த சதை எப்படி இருந்திருக்கும்? தோல் இல்லாம ஒரு சதை வரணும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நீங்க ஒரு கோழி உரிச்சிட்ட பாரு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு ஆட்டை உரிச்ச பேர் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்திருக்கும். அதை அப்படியே பார்க்கிறோம், எல்லாம் வெறும் மாம்சத்தோடு அப்படியே நிக்குது, படுத்து கிடக்குது பாருங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரத்தை பார்க்குறோம், அது மேல அப்படியே தோல் வருது பாருங்க. அப்படியே தோலால் அப்படியே மூடுறாரா. ஆனால் அவைகளுக்கு ஆவி இல்லை, ஒரு உருவம் வந்துருச்சு. இப்போ உலர்ந்து போன எலும்புகள் என்ன செய்தது என்றால் ஐயா அது ஒரு உருவமா மாறிடுச்சு. இப்ப அங்க இருக்க பாடி அப்படியே நிக்குது. பிறகு வனத்திரத்தை பார்த்து அந்த பள்ளத்தாக்கள் அங்கங்க ஒரு பாடி அங்க விழுந்து கிடக்கு. ஆனால் அவைகளுக்கு ஜீவன் இல்லை, அதுக்குள்ள ஆவி இல்லைங்க, உயிர் இல்லைங்க. உயிர் இல்லாத பாடி, செத்த பெணாங்கள் அப்படியே இருக்கு. 9வது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து ஆகவே காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். அது அடுத்து சொல்றாரு, நீ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தீர்க்க தரிசனம் உரைத்த போது அங்கே 4 திசைகளில் இருந்து ஆவி வந்து அவர்கள் மேல் அங்கே ஊதும். அப்போது அந்த ஆவி அவர்களுக்குள்ளே வரும் பொழுது அது என்ன செய்யப்படுகிறது என்றால் உயிர் அடைந்து விடுகிறது. ஆவி வந்தாதான். ஆவி வரவில்லை என்றால் உயிர் அடைய முடியாது. மரித்த பிணம்தான். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியை நாம் அந்த மணவாட்டி சபையின் ஒரு அங்கமாய் மாறினால்தான் நமக்குள்ள ஆவி வரும். இல்லை என்றால் ஆவி வராது. அவ்விதமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய தீர்க்கதரிசியுடைய செய்தி என்ன செய்தது என்றால் அங்கே ஒரு சபையை ஒன்று கூட்டியது. அது என்ன செய்தது என்றால் முதலாவது இழுப்பு, இரண்டாவது இழுப்பு மூலமாக கடைசி கால ஒரு சபையை உருவாக்கி விட்டது. ஆமா, நம்முடைய செய்தி முதல் இழுப்பு இரண்டாவது இழுப்பு என்ன செய்தது என்றால் அங்கே கடைசி காலம் ஒரு சபையை உருவாக்கிச்சு. ஒரு சபை உருவாயிடுச்சு, உரு கொடுத்துச்சு. ஆனால் ஜீவன் இல்லாமல் இருந்தது. ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சுகத்துக்காக வந்தாங்க தீர்க்கதரிசி தேடி. அந்த கடைசி கால சபையை எதற்காக தேடி வந்தார்கள் என்றால் ஐயாங்க தீர்க்கதரிசி எதற்காக தேடி வந்தார்கள் என்றால் ஐயாங்க அவர்கள் சுகத்துக்காக வந்தார்கள், தீர்க்க தரிசனத்திற்காக வந்தார்கள். இவர் என் மேல கருத்தை வைக்க மாட்டாரா? இவர் எனக்காக ஜெபிக்க மாட்டாரா? இவர் என்னை குறித்து ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஆகவே இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எதற்காக வந்தார்கள் என்றால் சுகத்துக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் ஐயா தீர்க்க தரிசனத்திற்காகவும் அங்கே ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். இந்த கடைசி கால செய்தி ஆண்டைகளே வந்தார்கள். ஆனால் ஜீவன் இல்லை. அந்த ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை, சுகத்தை பெற்றுக் கொண்டார்.
ஒரு உருவம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. கடைசி கால சபை உருவானது, ஆனால் ஜீவன் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த ஜீவன் எப்பொழுது வந்தது என்றால் முத்திரைகள் திறக்கப்பட்ட போது சபைக்கு ஜீவன் வந்தது. மூன்றாவது இழுப்பு வார்த்தையின் ஊழியம் வந்த பொழுதுதான் சபைக்கு ஜீவன். வார்த்தையின் ஊழியம் வரலன்னா சபைக்கு ஜீவன் கிடையாது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்வாங்க, அதன் பிறகு அவங்க போய் சுகமா வாழ்வாங்க, அவ்வளவுதான். ஜீவன் கிடையாது, வார்த்தையா வாழ மாட்டாங்க. இது சொல்ல நிறைய பேர் சுகமாகி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் குடிக்கிறான், மறுபடியும் பாவம் செய்யறான், மறுபடியும் விபச்சாரம் பண்ணா, எல்லா அக்கிரமத்தையும் பண்றான், மறுபடியும் சண்டை போடுறான், மறுபடியும் அவன் அடிக்கிறான், மறுபடியும் அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், மறுபடியும் அவன் இப்படி இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, ஐயா அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்துறாரு, அவனுக்கு ஆசீர்வாதத்துக்குரிய வழியை காட்டுறாரு. அங்க அவர்கள் வந்து நான் என்ன செய்வது, நான் எப்படி இருப்பது, என்னுடைய வியாபாரத்துல கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு, எனக்கு இதுல நஷ்டம் வந்துச்சு, நான் என்ன செய்வது, அங்க ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள். நானும் கடைசி கால விசுவாசி தான் சொல்லுகிறாங்க, நானும் தீர்க்கதரிசியை பிரகாம விசுவாசிக்கிறேன் சொல்றாங்க, நானும் வேலை சமத்தை விசுவாசிக்கிறேன் சொல்றாங்க. ஆனால் அருமையான சகோதரே, ஜீவன் இல்லை. ஜீவன் எப்பொழுது வரும் என்றால் இறங்கி வந்த கிறிஸ்து அவர்களுக்கு உள்ளே வந்தார். அந்த மனுஷ குமாரனுடைய ஆவி அவர்களுக்கு உள்ளே வந்தார். முத்திரைகளை திறந்து கொடுத்த ஐயா அந்த பலமுள்ள தூதன் அவர்களுக்கு உள்ளே வந்தார். ஜீவன் இறங்கி வந்த அந்த பலமுள்ள தூதன் அவர்களுக்கு உள்ளே வரவில்லை என்றால் ஜீவன் இல்லை. அதே வாழ்க்கைதான், அதே பாவம், அதே உலகம், அதே மாய்மாலம், அதே பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், எல்லா போட்டிகள், பொறாமைகள் ஐயா எல்லாமே இருக்கும். ஏனென்றால் ஜீவன் இல்லை. செத்த பிணத்தான், நரம்பு வந்துருச்சு, மாம்சம் வந்துருச்சு, தோல் வந்துருச்சு, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. அது இருந்து என்ன பிரயோஜனம்? செத்த பிணம் தானே. ஆவி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. சாட்சி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஜீவன் வந்தால் தானே சாட்சி வரும். எப்பா இவர் இந்த மாதிரி ஓடுறாரு, அப்போ இவர் ரொம்ப பொறுமையாக போகிறார், இவர் ரொம்ப பொறுமையாக பேசுகிறாரு, இப்போ இவர் தெளிவாக பேசுகிறாரு. ஒரு சாட்சி வர வேண்டும் என்றால் ஜீவன் இருந்தாதான். செத்து போன பணத்தை குறித்து யாரா சாட்சி கொடுக்க முடியும்? இவர் ஜீவனோடு இருந்த போது இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். செத்து போயிட்ட பிறகு ஒன்றுமே கிடையாது, அவங்க அழுகி போயிடும். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், ஒரு நாள் 2 நாள், அதுக்கப்புறம் அதை வச்சிருந்தா அவ்வளோதான். அதுக்காக தாங்க செய்தி. அன்போடு சத்தியத்தை கைப்பற்றும், உலகத்தின் ஆழத்தில் இந்த சத்தியத்தை நேசி. என் உயிரை வேணாலும் விட்டுருவதை தவிர சத்தியத்தை விட மாட்டேன். நீ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சத்தியத்தை விட மாட்டேன் அப்படின்ன உடனே அவன் இந்த செய்தியை விட மாட்டேன், அப்படி எடுத்து அடக்கி வச்சுப்பேன், வீட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்படி இல்லை. இது என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி நடப்பது தானே சத்தியத்தை விடாமல் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான காரியமே இன்னைக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அமர்மையான சகோதரி அதில் பார்க்கிறோம், அந்த பலமுள்ள தூதன் நமக்கு உள்ளே வரணும். அதுதான் காரியம். அது நமக்கு உள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம மணவாட்டி சபையோடு இணைக்கப்பட வேண்டும். வார்த்தையினுடைய பாகமா நம்ம மாறணும். மணவாட்டி சபையோடு இணைக்கப்படுதல் என்றால் என்ன? அருமையான சகோதரி, இந்த செய்தி தான் மணவாட்டி. இந்த செய்தி தான் மணவாட்டி கொண்டு வருது. இந்த செய்தியா நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம உலகம் எங்கிலும் இருக்கிற அந்த பரிசுத்தவானோடு இணைக்கப்படும். அப்ப இந்த செய்திக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறாரு. ஆகவே நம்ம இந்த செய்திக்குள்ள இருக்கும் பொழுது பார்த்தா கிறிஸ்து நமக்குள்ள வந்துடுறாரு. நம்ம உயிரானது பெரிய சேனையா மாறி, வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, மங்கின நிலவு, இது நானே நம்ம மேற்கொள்றோம். இதை மேற்கொள்வது தானே பெரிய காரியம். இதுதான் பெரிய சேனை. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு சேனை எதுனா இந்த 4 குதிரைகளை மேற்கொள்வது. அதை மேற்கொள்ள நமக்கு என்ன வேணும்? சிங்கத்தின் ஆவி வேணும், காளையின் ஆவி வேணும், மனித முகத்தின் ஆவி வேணும்,
கழுகு முகத்தின் ஆவி வேணும். இந்த 4 ஆவி இதுதான் அந்த 4 காற்று. புரிந்து கொள்ளுங்க. அங்க பார்க்கிறாங்க, ஐயா அந்த 4 காற்று வந்து ஐயாங்க அந்த செத்த சரீரத்துக்குள்ள போதும் அப்படின்னா அது என்ன பண்ணா இதுதான் இந்த ஐயாங்க சிங்கத்தின் ஆவியும் ஐயாங்க மனித முகத்தின் ஆவியும் காளை முகத்தின் ஆவியும் கழுகு முகத்தின் ஆவியும் தான் என்ன செய்யணும்னா ஐயாங்க மனவாட்டிக்குள்ள வந்து பெரிய ஒரு சேனையை எழுப்பி நிக்குது. ஆமா, இன்னைக்கு நமக்கு அந்த ஆவி தேவை. சிங்கத்தை போல நம்ம சத்துருக்கு முன்பாக கர்ஜிக்கிறவங்களா இருக்கணும். அடிபணிய கூடாது உலகத்துக்கு, ஆமா பாவத்துக்கு, நம்முடைய மன விருப்பத்துக்கு அடிபணிய கூடாது. சிங்கமா இருக்கணும். நம்முடைய சுய புத்திக்கு சிங்கமா இருக்கணும். நம்முடைய மாம்சம் மனசும் விரும்புகிற காரியத்துக்கு சிங்கமா இருக்கணும். நான் வார்த்தைக்காக தான் அடிப்பேன். விசாசே நான் உனக்கு அடிபணிய மாட்டேன். நீ என்ன வீழ்த்த பாக்குற பாருங்க, சிங்கமா இருக்கணும், காளையா இருக்கணும். ஆமா, நம்மளை தியாகம் செய்யணும். ஆண்டவருக்காக ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆமாங்க, என் தேவனுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். காளையா இருக்கணும், ரத்த சாட்சியா இருக்கணும். அங்கே மனிதவங்க சீர்திருத்தம் சரி, அந்த சீர்திருத்தம் நம்ம கிட்ட ஒழுக்கம் இருக்க வேண்டாம், ஒழுங்கு இருக்க வேண்டாம். இப்படிதான் போகணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் என் பிள்ளைகளை வளர்க்கணும், இப்படிதான் என் கணவர்கிட்ட நடக்கணும், இப்படிதான் என் மனைவிட்ட நடக்கணும். ஒரு சீர்திருத்தம் இருக்கணும், வார்த்தையில ஒரு சீர்திருத்தம் இருக்கணும், சபை ஒழுங்குல சரியா போனோம். சபை ஒழுங்கு இதுதான் ஐயாங்க, ஆராதனை இப்படிதான், அங்க வேதம் இப்படிதான், அங்க அதுல ஒரு சீர்திருத்தம் ஒழுங்கு இருக்கணும். ஆமாங்க, அனம்போட போகக்கூடாதுங்க. இதுதாங்க அந்த ஆவி. அந்தந்த ஸ்தானத்துக்கு ஒரு தகுதி இருக்கிறது. ஒரு போதகர் இப்படிதான் இருக்கணும், அதுதான் சீர்திருத்தம், அதான் ஒழுங்கு. ஒரு சங்கடர் இப்படிதான் இருக்கணும், ஒரு டீகன் இப்படிதான் இருக்கணும், இதுதான் ஒழுங்கு. நீங்க போலீஸ், போலீஸ் என்ன பண்றாரு ஊர்ல, அவர் எந்த போலீஸ்னா அந்த இடத்துக்கு அவர் வந்து அவர் தான் இன்சார்ஜ். ஆமா, அவர் மீறி யாரும் எந்த தருணம் வரக்கூடாது, விசாரிக்கணும். நீங்கன்னா போலீஸ் இந்த சபையில வந்து விசாரிக்கணும், யாருக்கு என்ன என்ன தேவை இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது, சபையில என்ன தேவை இருக்குது, இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அங்க இரவு பகல உழைக்கணும். ஒரு டீன் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒழுங்கே இல்லை ஜனங்களுக்கு. யாரை குறித்து ஆக்கிற கிடையாது. ஆனா எப்படா போ, அதுல பார்க்கிறோம். இந்த 4 ஆவிகள் நமக்கு தேவை. இந்த கழுகு முகம், இந்த கழுகினுடைய ஆவி நமக்கு தேவை. மிக ஆழமா பார்க்கணும். ஆமா, வாழ்க்கை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை, எப்படி இருக்குது என்னுடைய ஜீவியம், எப்படி இருக்கிறது என்னுடைய ஐயா குடும்பம், எப்படி இருக்கிறது ஐயா என்னுடைய கிரியைகள், ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு ஏற்றபடி இருக்குதா, தேவனை நேசிக்கிறபடி இருக்குதா? இதுதான் அந்த 4 ஆவியம் உள்ள வரும்போதுதான் அது எழுந்து நிற்கிறது. அதுதான் சும்மா சொல்றாங்க ஆண்டவர் இசைகள் கிட்ட, 4 திசைகளில் இருந்த அந்த ஆவி வருது. இந்த 4 ஜீவன்கள் எடுத்திருந்த அந்த ஆவி வருது. அந்த ஆவி வந்து உள்ள போனவனே அவன் எழுந்து நிற்கிறான். ஆண்டவருடைய சேனையா, அப்பதான் சேனையா நிற்க முடியும். அதான் சிங்கத்தை போல இல்லைன்னா, காளையை போல இல்லைன்னா, சீர்திருத்தம் இல்லைன்னா, ஐயா அங்க ஆழமான ஒரு ஜீவியம் இல்லை அப்படின்னா, மேலோட்டமான ஜீவன் ஜீவித்தா ஆவி வராது. ஆழமான ஒரு ஜீவியம், ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம், அதுதான் என்ன செய்யலாம், நம்மளை ஒரு சேனை ஆண்டவருக்கு நிற்கிறது, ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். அப்படி இருந்தால் தாங்க வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிநேர குதிரை, இது 4 மேற்கொள்ள முடியும். ஆமாங்க, அசுத்தாவிகளை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா அது எல்லாமே நமக்குள்ள வரும். இந்த 4 ஜீவனுடைய ஆவி இல்லைன்னா அந்த 4 மிருகங்களும் உள்ள வந்து நீ நம்ம ஆராய்ந்து நம்ம நமக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்தது. 4 குதிரைகள் கிரியை செய்தா, 4 ஜீவன்கள் கிரியை செய்தா, இது 4 வச்சுப்போம். வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்தா எது கிரியை செய்யும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம், நான் உயிர்காலத்தில் இருக்கிறேன்னா அல்லது செத்த பணமாக இருக்கிறேன்னா, உலகத்து போயிருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்.
நான் பாருங்க திரு சொல்கிறார், யார் வார்த்தைக்காக வருகிறார்களோ, வார்த்தைக்காக ஜீவிக்கிறார்களோ, வார்த்தைக்காக தன்னை இழக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி இறங்கி மகா பெரிய சேனையாய் சத்துருக்கு முன்பாக நிறுத்துகிறார். நம்ம அவர்களுக்குள்ளதாங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். அதற்கு இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் மணவாட்டியின் சுவிசேஷம் ஆயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் ஒரு அன்பான ஒரு சுவிசேஷம். யோவான் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப அன்பாக இருக்கும், வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்காவை காட்டிலும் யோவான் வந்து ரொம்ப அன்பான சீசன் எழுதுறது. ஆகவே அது ரொம்ப அன்பு குறித்து எழுதியிருப்பான். ஆமாம், தேவனுடைய அன்பை அவன் அங்கே வெளிப்படுத்தியிருப்பான். ஆமாம், ஆகவே இந்த யோவான் சுவிசேஷமானது அது மணவாட்டியினுடைய சுவிசேஷம். ஆமாங்க, அது கழுகினுடைய சுவிசேஷம். அதே சொல்ல ஆழமா இருக்கும், ஆழமான ஒரு அன்பு அதில் பார்க்கலாம், ஆழமான காரியங்களை பார்க்கலாம். அந்த சுவிசேஷத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சிஷ்யர் மேல் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். ஆவியை பெற்றுக்கொள்ளும். அருமையான சகோதரி, இந்த கடைசி காலத்துல அதே காரியத்தை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுமே தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். அன்றைக்கு எசேக்கியேல் என்ன செய்தான் என்றால், ஐயா 4வது முறையாக அவர் தீர்க்கதரிசனம் சொன்ன பொழுது, ஐயா கர்த்தருடைய ஆவி அந்த சரீரங்களுக்குள்ள அவைகள் எழுந்து நின்று. இன்னைக்கு அருமையான சகோதரி செய்த 4வது ஐயாங்க ஜீவனுடைய காலத்துல, இந்த கழுகனுடைய காலத்துல அதே காரியத்தை தான் ஆண்டவர் செய்கிறார். அதே காரியம் தான் கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். நீங்க சபைக்கு, மணவாட்டிக்கு, கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு அவருடைய சுவாசம் வந்திருக்கிறது. ஆமாங்க, இந்த கடைசி காலத்துல அருமையான சகோதரி நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவருடைய ஆவி, அவருடைய சுவாசம் வந்திருக்குது. அவரே அங்க ஊற்றுறார். அப்படியே ஆதாமுக்குள்ள அங்க ஜீவ சுவாசத்தை ஊதினாரா, அது போல நீங்க பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஊதிக்கலாம். அந்த 4வது சுவிசேஷத்துல எப்படி அங்க தேவனாய் கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊதினாரோ, அதே போல இந்த 4வது ஜீவனின் காலத்துல கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். நீங்க நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும். அவருடைய ஆவி நம்ம மேல் வந்திருக்கும் என்றால், அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் வந்திருக்கும் என்றால் நாம் அவருக்காக ஜீவிப்போம். சங்கீதம் 156. சங்கீதம் 156. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும் 150. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கடைசியா தாவீது அந்த சங்கீதத்துல கடைசி வசனம் தான் 150வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் முடிவு. இவ்வளோ பாடல்ல சங்கீதத்தை இவ்வளோ காரியத்தை எழுதுனவன் கடைசி அதுல வந்து முடிக்கிறான். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக, கர்த்தருக்காக ஜீவிப்பதாக. இன்னைக்கு அருமையான சகோதரி, இந்த கடைசி காலத்துல ஐயா அதே காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நம்ம மேல் ஊழுதுகிறார். நாம் அந்த சுவாசத்தை பெறுவோம் என்றால் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஐயா கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தருக்காக ஜீவிப்போம். ஐயா கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒரு சேனையாய் மாறினார். நாம் ஒரு சேனையாய் மாற வேண்டும் என்றால் அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்தார். அவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊட்டினால்தான் நாம் ஒரு சேனையாய் மாற முடியும், அவரை துதிக்க முடியும், அவருக்காக ஜீவிக்க முடியும். அவருடைய ஆவி இல்லாம
ஒருவரும் அவரை மகிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு மாம்சீக ஆவியோடு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவும். மாம்சீக ஆவி மறிக்க வேண்டும். தெய்வீக ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். அன்னைக்கு அந்த சீசரிடத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்களுடைய ஆவியால் எதையும் செய்ய முடியாது. நீங்க அசைய வேண்டும் என்றால், அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், இதோ என்னுடைய ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆவி மனுஷன் சொல்லுகிறான், அங்கே என்னுடைய ஆவியை உங்கள் மேல் பிரித்து வைக்கிறேன். 70 பேர் பிரிச்சு போங்க, நீங்க போய் நியாயத்தை நீங்க போய் விசாரிங்க, நியாயம் விசாரிங்க. அப்படி ஆவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அப்படி செய்வோம் என்றால் தாறுமாறாகி போயிடும். அப்படி ஆவி இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் தாறுமாறாகி விடும். அது சீர்குலைத்து விடும், அது கெடுத்து விடும், அது குடும்பத்தை கெடுத்து விடும், சபையை கெடுத்து விடும், அது பிள்ளைகளை கெடுத்து விடும், மனைவியை கெடுத்து விடும், பிள்ளைகளை கெடுத்து விடும், கணவனை கெடுத்து விடும். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அந்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால், நாம் ஒரு சேனையாய் மாற வேண்டும் என்றால் நமக்கு அவருடைய ஆவி தேவை. இன்னைக்கு அந்த ஆவியை நாம் பெற்றோம், அதை நாம் கேட்கும். ஆண்டவரே எனக்கு இது கெட்ட ஆவி வேண்டாம், ஆண்டவரே மாம்சீக ஆவி வேண்டாம், ஆண்டவரே ஆண்டவரே உங்க ஆவி எனக்கு தாரும். மகாவதமையும் இரக்கமும் கிருபையில் இருந்த அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஒப்படைக்கிறோம். தகப்பனே எங்களுடைய ஆவி எங்களுக்கு வேண்டாம். தகப்பனே எங்களுக்கு உம்முடைய ஆவி தேவை. எங்களுக்கு மறுபிறப்பை தாரு. ஆமா ஆண்டவரே, அந்த எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கிலே சென்று அவன் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறான். அவைகள் சிதறி கிடக்கிறது. அவன் தீர்க்க தரிசன வார்த்தையை பேசினான். அவைகள் ஒன்று கூடியது. அதன் பிறகு அவன் பேசினான். அவைகள் நரம்புகள் ஓடியது. மறுபடியும் பேசுகிறான். ஐயா அவைகள் ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது. அவைகள் ஒரு உருவமாக மாறிவிட்டது. ஆனால் அவைகளுக்குள்ள ஆவி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நீ பேசு. 4 திசைகளிலும் இருந்து காற்று அடிக்கிற திசைகளிலிருந்து அந்த ஆவியல் வந்து ஏதோ அவர்களுக்கு உள்ளே நுழைந்தது. அவர்கள் மகாபெரிய சேனையாக எழுப்பி நிற்பார்கள். அதே காரியத்தை தான் இப்போது நம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு வந்தது. அமர்மையான சகோதரி சகோதரி, சிங்கத்தினுடைய ஆவி, காளையினுடைய ஆவி, மனித முகத்தின் ஆவி, கழுகு முகத்தின் ஆவி இப்போது நமக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த செய்திக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், இந்த ஆவி நமக்குள்ளே சென்று நம்மை ஒரு சேனையாக நிறுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒரு சேனையாக இருக்க விரும்புகிறோம். சத்துரு எங்களிடத்தில் ஜெயம் பெறக்கூடாது. தவிர வெள்ளை குதிரை ஜெயம் பெறக்கூடாது, கருப்பு குதிரை ஜெயம் பெறக்கூடாது, சிவப்பு குதிரை ஜெயம் பெறக்கூடாது, மங்கின நேர குதிரை ஜெயம் பெறக்கூடாது. தகப்பனே, 4 ஜீவன்கள் தான் ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெயம் பெற. தகப்பனே, அவிதமான ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு அவிதமான ஒரு ஜீவியத்தை தாரும். இந்த பிள்ளைகள் அமைதியாக தேவனுடைய வார்த்தை கேட்டார்கள். நிச்சயமாக வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமாண்டவரே, நிச்சயமாகவே வார்த்தை இப்பொழுது இவர்களுடைய ஆத்மாக்களை கிரியை செய்கிறது. நான் குதிரைகளினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஜீவன்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நான் எங்கே இருக்கிறேன்? குதிரைகளுக்குள்ளே இருக்கிறேனா அல்லது ஜீவன்களுக்குள்ளே இருக்கிறேனா? நான் இப்பொழுது லவதிக சமயகாலத்தில் இருக்கிறேனா அல்லது மணவாட்டியினுடைய ஒரு அவயமாக இருக்கிறேனா? ஆண்டவரே, நான் மணவாட்டியாக இருந்தால் எனக்குள்ளே உங்களுடைய ஆவி இருக்கும். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அப்போது ஆண்டவரே என்னுடைய அவயங்கள் உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்கும். தகப்பனே, அவ்வளவு நேரத்தில் நான் செபிக்கிறேன். ஆண்டவர் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இந்த பிள்ளைகள் தகப்பனே உமக்காய் ஜீவிக்கட்டும், உமக்காய் வாழட்டும்,
உமக்காய் ஆண்டவரே ஓடட்டும். ஆமாண்டவரே, வாழ்க்கையில் உமக்கு முதலிடத்தை கொடுக்கட்டும். ஆம் தகப்பனே, நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம், சூரியன் கீழே எல்லாம் மாயை, சீக்கிரமாக இவையெல்லாம் கடந்து போய்விடும், எல்லாமே அழிந்து போய்விடும், எல்லாமே ஒழிந்து போய்விடும். தகப்பனே, அழியாத ராஜ்யம் வந்து கொண்டு இருக்கிறது. இதோ நாங்கள் அதற்குள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ளே நுழைவோம். ஆமாண்டவரே, காலம் சமீபமாக இருக்கிறது. அதற்குள் தகப்பனே, நாங்கள் என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி எங்களை ஒப்பு கொடுத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. ஆமாண்டவரே, சிம்சனுடைய முடி மறுபடியும் முளைக்கிறது தகப்பனே. அவன் கைவிடப்படவில்லை. அவன் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்பட முடியாது. அவர்கள் உமக்காய் ஜீவிப்பார்கள், உம்மை மகிமைப்படுத்துவார்கள். நன்றி ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகள் ஜீவிக்கட்டு தகப்பனே. என்னிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கும் என்றால் கிருபையாய் மன்னியும். ஆமாண்டவரே, இதோ நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும், உம்மை உயர்த்தட்டு தகப்பனே. நல்லதொரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும், பாதுகாத்து போடும் வழிகள். அந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் கர்த்தா கேட்ட செய்தியின்படி தன்னுடைய வாழ்க்கை முழுமையாய் ஒப்பு கொடுக்கட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களுடைய இருதயம் எதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்பப்பட்டது என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்க உதவி செய்யும். அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பப்பட்டது என்பதை, ஆமாண்டவரே, அந்த அப்போஸ்தல காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்பதை உலகத்துக்கு காண்பிக்க உதவி செய்யும், சபைக்கு காண்பிக்க உதவி செய்யும், விசுவாசிகளுக்கு காண்பிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இது அப்படியான ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த ஒரு ஆண்டவரை ஒழுங்கிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் அவர்களிடமிருந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை Bye.
இரக்கம், அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக நாம் யாவரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருந்து கடந்து செல்வோம். Praise God. God